ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்ப ஹெல்த்தியான அண்ட் டேஸ்டான ஒரு லன்ச் ரெசிபி ஒன்று தான் பார்க்க போகிறோம். மஷ்ரூம் குழம்பு எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை ட்ரை பண்ணலாம். இது போன்ற அருமையான ரெசிபிகளை தெரிஞ்சுக்க நம்ம அம்மா சமையலறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இந்த டேஸ்டான மஷ்ரூம் குழம்பு செய்ய தேவையான பொருட்களை அளவுகளோடு மென்ஷன் பண்ணியிருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு கடாயை அடுப்பில் வச்சு சூடானதும் 3 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்திக்கலாம். ஆயில் சூடாகணும். ஆயில் சூடானதும் ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்திக்கலாம். சேர்த்தி நல்லா வணக்கிக்கலாம். வெங்காயம் வணக்கும் போது அந்த கண்ணாடி பதம் வரும்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வரைக்கும் வணக்க வேண்டியிருக்கும். இதோட 1 இன்ச் அளவுக்கு இஞ்சியும் 10 பல் பூண்டையும் சேர்த்து நம்ம வணக்கிக்க போகிறோம். இதெல்லாம் நல்லா வணங்கினதும் 3 தக்காளி நம்ம சேர்த்திக்கலாம். இதை நீங்கள் கட் பண்ணி கூட சேர்த்தலாம். இதோட ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலையும் கொஞ்சமாக புதினாவும் சேர்த்திக்க போகிறோம். அதையும் சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம். இது எல்லாம் நல்லா இது போல் வணங்கி வரணும். வணங்கி வந்ததும் ஒரு மிக்ஸி ஜாரை எடுத்து அதில் நம்ம வணக்கி வச்சுருக்க எல்லா பொருட்களையுமே சேர்த்திக்கலாம். இதோட இப்போது 2 டீஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்திக்கிறோம். இதோட ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம தேங்காய் சேர்த்த போகிறோம். இதை நீங்கள் துருவி கூட சேர்த்திக்கலாம். இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு வரமிளகாய் தூள் சேர்த்திக்கலாம். இதோட 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்திக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாம். அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். இதோட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்திக்கலாம். இப்போது இது எல்லாத்தையுமே நல்லா மைய பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கலாம். அதோட கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போது கடாயை அடுப்பில் வச்சு சூடானதும் 3 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்திக்கலாம். இதில் 1 பிரியாணி இலை, 2 பட்டை, 1 ஏலக்காய், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, இது எல்லாத்தையும் சேர்த்திக்கலாம். சேர்த்தி நல்லா வணக்கி விட்டுக்கலாம். இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதை இதோட சேர்த்திக்க போகிறோம். சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். அரைச்ச மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அதையும் இது கூட சேர்த்திக்கலாம். இப்போது நம்ம சேர்த்திருக்க அந்த அரைச்ச விழுது நல்லா கொதித்து வரணும். ஸோ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மூடி போட்டு மூடி வச்சுருங்க. நல்லா கொதித்து இது போல் வரணும். மசாலா இது போல் நல்லா கொதித்து வரும்போது நம்ம வாஷ் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க 1/2 கிலோ மஷ்ரூமை இதோட ஆட் பண்ணிக்கிறோம். இதுக்கு பட்டன் காளான் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். காளான் சேர்த்து ஒரு கொதி வந்ததும் மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், மஷ்ரூம் நல்லாவே வெந்து வந்திருக்கு. இது போல் மஷ்ரூம் குழம்புகளில் சேர்ந்து வேகும்போது பார்த்தீங்க அப்படின்னா நல்லா நான்வெஜ் குழம்போட டேஸ்ட் அளவுக்கு டேஸ்ட் கொடுக்கும். ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது போன்ற அருமையான ரெசிபிகளை தெரிஞ்சுக்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் வாட்ச் பண்ணுங்கள்.